அனைவருக்கும் வணக்கம். இன்று மே 31ஆம் தேதிக்கான இந்து தமிழ் நாளிதழை தான் பார்க்க இருக்கிறோம். தலைப்பு செய்தி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தங்க நகை கடனுக்கான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி மறுபரிசீலனை செய்ய வேண்டும், சிறு கடன் பெறுவோர் பயன்பெறும் வகையில் தளர்வுகளை அறிவிக்க வேண்டும் என்று நிதி அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது. ரிசர்வ் வங்கி விரைவில் முடிவை அறிவிக்கும் என தெரிகிறது அப்படிங்கிற செய்தியை கொடுத்துருக்காங்க. இதில் நாம் சிலபஸ் வைஸாக பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது நமக்கு சிலபஸ்லேயே இருக்குது. ஸோ ரிசர்வ் பேங்க் தொடர்பாக இருக்கிறதுனால இதை தெரிஞ்சுக்கிறது நல்லது. இது போக இந்த கடன்களுக்கு, அதாவது தங்க நகை கடன்களுக்கு அவங்க கொண்டு வந்துடுற அந்த விதிமுறைகள், அவங்க எப்படி விதிமுறைகள் கொண்டு வராங்க, அதற்கு இந்த நிதி அமைச்சகம் சார்பில் எப்படி அறிவுறுத்தல் நடக்கு அப்படிங்கிறது. ஸோ இது இந்த 3 விஷயமும் ஒரு செயின் மாதிரி நடக்கும். இதில் ரிசர்வ் வங்கியோட பங்கு என்ன மாதிரி இருக்குது, ஸோ நிதி அமைச்சகம் சொன்னாலும் அதை ஏற்று அவங்க விரைவில் மறுபரிசீலனை செய்து அறிவிப்பை வெளியிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான், அதாவது நமக்கு ரிசர்வ் பங்கு தான் கான்செப்ட்டு. ஆனால் மக்களோட நலனையும் இது போக நிதி அமைச்சகத்தோட அறிவுறுத்தலையும் கொஞ்சம் சேர்ந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஸோ ரிசர்வ் பேங்க் அப்படிங்கிறது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நிறைய இது இருக்கும். அதாவது ரிசர்வ் பேங்க் அப்படின்னா வங்கிகளின் வங்கி, அந்நிய செலாவணியின் பாதுகாவலன், அப்புறம் பார்த்திங்கன்னா பணத்தாலை அச்சிட்டு வெளியிடுறது, இந்த மாதிரி அதுக்கு நிறைய பணிகள் பொறுப்புகள் இருந்தாலும் கூட தங்க நகைக்கடனுக்கான புதிய விதிமுறைகளையும் அவங்க வகுத்து சொல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அந்த இதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு நிதி அமைச்சகம் சார்பில் ஒரு அறிவுறுத்தல் வெளியிட்டிருக்காங்க. அதை ஆலோசனை பண்ணி விரைவில் வெளியிடுறோம் அப்படிங்கிற இதை தலைப்பு செய்தியாக கொடுத்துருக்காங்க. உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா அது எந்தெந்த தங்கம் எவ்வளோ கேரட் அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அந்தளவுக்கு போகணும். ரிசர்வ் வங்கியோட ஒர்க்கு என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு கேட்பாங்க. ஸோ அது சார்ந்து பார்த்துக்கலாம். இது அந்த தங்க நகைக்கடனுக்கான விதிமுறைகளையும் ரிசர்வ் பேங்க் வகுக்கிறாங்க. ஸோ அதற்கு நிதி அமைச்சகம் அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்றைக்கி தலைப்பு செய்தியாக இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் பெயரில் பார்த்திங்கன்னா பிறந்த நாளான ஜூன் 3ஆம் தேதி மின்சார பேருந்து சேவையை முதல்வர் ஸ்டாலின் தொடங்குகிறார். இதே நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் 3 அப்படிங்கிறத செம்மொழி நாளாக அறிவிக்க இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. ஸோ அதிகாரப்பூர்வமாக அரசாணையோ இல்லை செய்திகள்லையோ வரும்போது அதை பற்றி பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஜூன் 3 அப்படிங்கிறது செம்மொழி நாளாக அறிவிக்கிருக்காங்க. ஸோ தினங்கள் சார்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு 2லிருந்து 3 தினங்கள் கேட்குறாங்க. அதில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு சார்ந்து கண்டிப்பாக ஒரு தினம் இருக்கும். அதனால் இது அப்டேட்டடாக இருக்கும்போது அதை சார்ந்து படித்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து இந்த நோய் தாக்குதலை கட்டுப்படுத்தி அறுவடை காலம் வரை பாதுகாப்பு. இந்தியாவில் நெல் மகசூலை அதிகரிக்க பூச்சிக்கொல்லி பூஞ்சான கொல்லி அறிமுகம். மேட் இன் இந்தியா திட்டத்தில் BASF நிறுவனம் தயாரிப்பு அப்படிங்கிற செய்தி. இதில் இந்த தலைப்பு பார்த்திங்க அப்படின்னா சயின்ஸில் நமக்கு பூச்சிக்கொல்லி அப்படிங்கிற மாதிரி உரங்கள் அப்படிங்கலாம் டாபிக் இருக்குது. ஸோ அது நேரடியாக போகாட்டியும் கூட இங்கே ஒரு டேட்டா கொடுத்துருக்காங்க. நமக்கு ஸ்டாட்டிக்கான ஒரு டேட்டா என்னென்னா, உலகிலேயே அதிக நெல் உற்பத்தி செய்யும் நாடுகளில் பார்த்திங்க அப்படின்னா 2வது பெரிய நாடாக இந்தியா இருக்குது. அப்போ வேர்ல்டில் பார்த்திங்க அப்படின்னா நெல் உற்பத்தியில் இந்தியா 2வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெல் உற்பத்தியில் உரத்தின் பங்கு மிக முக்கியமானதாகவும் உரங்கள் நெல்லுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்குகின்றன அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது இந்தியாவில் வேர்ல்டில் இந்தியா எத்தனாவது இடம் இருக்குது அப்படிங்கிறதையும், ஸோ இந்த மாதிரி பூச்சிக்கொல்லி இதெல்லாம் தொடர்பாக புதுசாக இது பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது பரிணாம வளர்ச்சி கொண்டு அதன் மூலமாக உற்பத்தி திறனை அதிகரிச்சிட்ருக்காங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ வேளாண்மை அப்படிங்கிறது நமக்கு ஒரு டாப்பிக்காக இருக்கிறதுனால அது ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி கேட்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த நியூஸ். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இது ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்ந்த ஒரு திட்டம். இது என்னென்னா, மேல் சிகிச்சை பெறுவதற்காக சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டத்தில் 34,000 பேருக்கு பரிந்துரை அப்படிங்கிற செய்தி. இந்த திட்டம் எப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2023 ஜூன் 10ஆம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு. சிறுநீரக செயலிழப்பை ஆரம்ப நிலையில் கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் விதமாக தமிழகத்தில் சிறுநீரகம் காக்கும் சீர்மிகு மருத்துவ திட்டம் கடந்த 2023 ஜூலை 10ஆம் தேதி தொடங்கப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் சர்க்கரை நோயாளிகள், உயர் இரத்த அழுத்த நோயாளிகள் மற்றும் 30 வயதுக்கு மேற்பட்ட அனைவருக்கும் அந்தந்த கிராமத்திலேயே சிறுநீரக பரிசோதனை செய்யப்படுகிறது அப்படிங்கிற விஷயத்தை கொடுத்துருக்காங்க. இதில் என்னென்னா, இது யாருக்கானது அப்படிங்கிறதையும் இது எப்போ தொடங்கப்பட்டது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது பேர்லேயே என்ன திட்டம் அப்படிங்கிறது இருக்கிறதுனால இது மருத்துவத்துறை சார்ந்து இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ இது டேட்டு தான் முக்கியமானது. 2023
ஜூலை 10. நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்தளவில் மருத்துவத்துறை வந்து சிறப்பாகவே செயல்பட்டு வராங்க. ஸோ அது சார்ந்து நமக்கு கேள்விகள் அதிகமாக வந்துட்டு இருக்கு. இந்த வகையில் இது மாதிரியும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், விளையாட்டுத்துறையில் உலக அளவில் உயரும் தமிழகம் அப்படின்னு சொல்லி சாதனைகளை சுட்டிக்காட்டி தமிழக அரசு பெருமிதம். என்ன அப்படின்னா, சமீபமாகவே இந்த விளையாட்டுத்துறைக்கு வந்து தமிழக அரசு ஆர்வம் காட்டிட்டு வராங்க. அது போக பார்த்திங்கன்னா அரசு வேலையிலையும் இடஒதுக்கீடு கொண்டு வர அளவுக்கு நல்லபடியாக பண்ணிட்டு வராங்க. இது என்னென்னா, இந்திய வரலாற்றில் முதல் முறையாக தமிழக அரசு மற்றும் இந்திய சதுரங்க கூட்டமைப்பு இணைந்து ரூபாய் 114 கோடி செலவில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை நடத்தியது அப்படிங்கிற செய்தி. இது நமக்கு முன்னாடி கரண்ட் அஃபேரில் இது வந்து அந்த போட்டி நடந்தப்போ அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்வி. குரூப் 1 வரைக்குமே அதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழ்நாடு தான் நடத்துச்சு. இந்தியா சார்பாக தமிழ்நாடு நடத்தினாங்க. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவிலே முதல் முறையாக, இதுவும் இந்தியாவிலே முதல் முறையாக இரவு நேர ஃபார்முலா 4 அப்படிங்கிற கார் பந்தயத்தையும் சென்னையில் நடத்தி முடித்தாங்க. அதுபோக சர்வதேச மகளிர் டென்னிஸ் போட்டியும், சாம்பியன்ஷிப் போட்டி, சர்வதேச ஸ்குவாஷ் போட்டி, 7வது ஆசிய ஆடவர் ஹாக்கி சாம்பியன் போட்டி ஆகியவையும் சென்னையில் நடத்தப்படுது. இதெல்லாம் வந்து உலகத்தரத்தில் நடத்தியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி, இந்திய அளவில் 6வது கேலோ இந்தியா இளைஞர் விளையாட்டு போட்டி 2023 சென்னை, மதுரை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர் ஆகிய இடங்களில் நடத்தப்பட்டிருக்கு. உலக அளவில் புகழ்பெற்ற சர்வதேச அலைசறுக்கு போட்டியும் மாமல்லபுரத்தில் நடத்தி காட்டியிருக்காங்க. 15 விளையாட்டு போட்டிகளை உள்ளடக்கிய மாநில அளவிலான முதல்வர் கோப்பை. அப்போ முதல்வர் கோப்பை அப்படிங்கிற போட்டி வந்து பார்த்திங்கன்னா 15 விளையாட்டுகளை உள்ளடக்கியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இவை தவிர தமிழகத்தில் முதல் முறையாக சர்வதேச அலைசறுக்கு போட்டி, அண்ணா மாரத்தான் போட்டி, HCL சைக்ளோத்தான் அப்படிங்கிற ஒரு போட்டி, அந்த மாரத்தான் மாதிரி, அப்புறம் அண்ணா மிதிவண்டி போட்டி உள்ளிட்ட போட்டிகள் வந்து மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் நடத்திருக்கு. இதில் வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் லெவல்லையும் நேஷனல் லெவல்லையும் நடத்தப்பட்ட அந்த ஈவெண்ட்டை வந்து கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இது போக தமிழ்நாட்டில் கிராமங்களோட எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் திட்டத்தில் ரூபாய் 86 கோடி செலவில் பார்த்திங்கன்னா 12,525 கிராமங்கள் ஊராட்சிகளுக்கும் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியிருக்காங்க. அப்போ தற்போது நிலவரப்படி கிராமங்களோட எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்க அப்படின்னா 12,525 தெரிஞ்சுக்கோங்க. இந்த கலைஞர் அவர்கள் பேர்லேயும் இந்த விளையாட்டு உபகரணங்கள் வழங்குறாங்க அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதுதான் இந்த விளையாட்டுத்துறை சார்பாக தமிழ்நாடு அரசு சுட்டி காட்டின சாதனைகள் அப்படின்னு செய்தியை கொடுத்துருக்காங்க. அடுத்ததான் சுகோய் விமானம் பற்றி கொடுத்துருப்பாங்க. இது பாருங்கள், இணையம் பகுதியில் எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை பற்றி கொடுத்துருக்காங்க. 1962 அக்டோபர் 24 நிறுவப்பட்டிருக்கு. ஏன் 1962 இன்னைக்கு நிறுவப்பட்டுச்சு அப்படின்னா, அப்போ தான் வந்து இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில சண்டை நடந்திருக்கும். ஸோ அதை மையமாக வைத்து தான் இந்த அக்டோபர் 24 இந்த படையை தொடங்கியிருப்பாங்க. ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு பிரச்சனை நடந்துச்சு அப்படின்னா அதை ஃபேஸ் பண்ணும்போது அது சார்ந்த அந்த இதை உருவாக்குறது இது. இப்போ நம்ம வந்து ஒரு விஷயத்த நீங்கள் அந்த டேட்டாவாக படிக்காமல் இது ஏன் உருவாகிருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சிங்க அப்படின்னா அதற்கான விளைவு கிடச்சிடும். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இந்தியா சீனா போரில் வந்து 1922 மிடில் நடந்திருக்கும். ஸோ அதை கருத்தில் கொண்டு தான் இந்த இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை அப்படிங்கிறது 1962 அக்டோபர் 24 அப்படிங்கிறது நிறைய இடத்துல வரும். ஸோ அந்த டேட்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து லடாக்கில் உள்ள காரகோரம் கணவாய் முதல் அருணாச்சல் பிரதேசத்தில் உள்ள ஜாசெப் லா வரையிலான 3488 கிலோமீட்டர் நீளமுள்ள இந்திய சீன எல்லைகளை பாதுகாக்கிறது. 18,800 அடி வரை உயரத்தில் -45 டிகிரி கடும் குளிரிலும் இப்படை வீரர்கள் பணியாற்றி திறன் படைத்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது முதல்ல இயரு, டேட்டு, அது போக இந்த காரகோரம் கணவாய் எங்கே இருக்குன்னா லடாக்கில் இருக்குது. ஸோ அதில் இருந்து ஆரம்பித்து அருணாச்சல் பிரதேசம் வரைக்கும் அந்த ஜாசெப் அப்படிங்கிற பகுதி வரைக்கும் பார்த்திங்கன்னா 3488 கிலோமீட்டர் நீளமாக இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த சுகோய் விமானம், இது வந்து பொது அறிவில் கொடுத்துருக்காங்க. ரஷ்ய நாட்டு தயாரிப்பான சுகோய், இப்போ தான் வந்து நேற்று செய்தியில் பார்த்தோம், பிரம்மோஸ் பற்றி பார்த்தோம். ரஷ்யா நமக்கு வந்து இந்த இராணுவம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா ரஷ்யாவும் நம்மளும் தான் அதிகமாக நிறைய வந்து ஒப்பந்தங்கள் போட்டிருப்போம். ஸோ அந்த வகையில் ரஷ்யா நாட்டு தயாரிப்பான சுகோய் 30 அப்படிங்கிற MKI ரக இன்ஜின் கொண்ட 2 விமானி இருக்கைகள் கொண்ட பல்நோக்கு போர் விமானம், மல்டி டாஸ்கிங் அந்த மாதிரி கான்செப்டில். அது பேர் பாருங்கள், SU-30 MKI அப்படிங்கிறது 2 இன்ஜினு 2 விமானிகள் உள்ளே உட்காந்துக்கலாம்.
ஸோ இது சார்ந்த பல்நோக்கு விமானம் அதிகபட்சமாக மணிக்கு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் போகுமா, பார்த்துக்கோங்க. அதிகபட்சமாக மணிக்கு 2500 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கும். இதன் வெளிப்புறத்தில் 8000 கிலோ எடை கொண்ட ஆயுதங்களை எடுத்து செல்ல முடியும். அதிகபட்சமாக 17.3 கிலோமீட்டர் உயரம் வரை பறக்கும். உலகின் அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணை பொருத்தப்பட்ட ஒரே போர் விமானம் இதுதானா, பார்த்துக்கோங்க. நேத்திக்கு செய்தியில் பார்த்துருப்பீங்க, பிரம்மோஸ் ஏவுகணை பற்றி கொடுத்துருந்தாங்க. ஸோ பிரம்மோஸ் பார்த்தோம், நம்ம ரஷ்யாவும் நம்மளும் கூட்டு முயற்சியில் பண்ணப்பட்டது. ஸோ அது வந்து ஒளியை விட வேகமாக போகக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது. அந்த பிரம்மோஸ் ஏவுகணையை வந்து அட்டாச் பண்ணுற ஒரு விமானமாக இந்த சுகோய் 30 இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஏன்னா ரெண்டுமே ரஷ்ய தயாரிப்பு தான். ஸோ நம்மளும் டைப் பண்ணி வச்சுருக்கிறதுனால அதில் இது பண்ணுற மாதிரி தான் இந்த பிரம்மோஸை வந்து தயாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ உலகின் அதிவேக பிரம்மோஸ் ஏவுகணை பொருத்தப்பட்ட ஒரே போர் விமானம் எது அப்படின்னா இந்த சுகோய் 30 தான். ஸோ இந்த இந்தியா பாகிஸ்தான் இந்த சிந்தூர் நடவடிக்கை, ஆப்ரேஷன் சிந்தூருக்கு அப்புறமாவே பார்த்தீங்கன்னா இந்த போர் சார்ந்த நிறைய செய்திகள் வந்து செய்தித்தாளில் பார்க்க முடியுது. ஸோ அது சார்ந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால தான். இங்கே பாருங்கள், இந்த மாற்றுத்திறனாளிகள் நலனுக்காக பணியாற்றுவோருக்கு விருது ஜூன் 30க்குள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழ்நாடு அரசு சார்பாக வந்து இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து இது என்ன டேட்டில் வழங்குறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 15 நிறைய பதக்கங்கள் வழங்குவாங்க. அண்ணா விருது, இந்த மாதிரி வீரத்தீர செயல் புரிந்ததற்கான கல்பனா சாவ்லா விருது. ஸோ அந்த வகையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கும் விருதுகள் வழங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு விருது வழங்க, அவங்கள ஊக்குவிக்கும் மூலமாக அவங்களுக்கு உதவி பண்ணுறவங்களுக்கு வழங்குறாங்க. அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா, அதாவது NDA நேஷ்னல் டிஃபென்ஸ் அகாடமின்னு ஒன்று இருக்குது. அது வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பூனேயில் இருக்கிற அந்த தேசிய பாதுகாப்பு அகாடமியில் முதல் முறையாக பெண்கள் பட்டப்படிப்பை வெற்றிகரமாக முடித்து நேற்று பணி நிறைவு அணிவிப்பில் பங்கேற்றனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேசிய பாதுகாப்பு அகாடமியில் 17 பெண்கள் முதல் முறையாக பட்டம் பெற்றனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வரலாற்று சிறப்புமிக்க தருணமாக NDA எனப்படும் தேசிய பாதுகாப்பு அகாடமியின் 75 ஆண்டுகால செயல்பாட்டில் முதல் முறையாக 17 பெண்கள் பட்டம் பெற்று சாதனை படைச்சிருக்காங்க. எந்த அகாடமி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூனேயில் இருக்கிற NDA. ஸோ முக்கியமான நகரங்களில் இந்த தேசிய பாதுகாப்பு அகாடமி இருக்கும். ஸோ அந்த வகையில் பூனேயில் இருக்கிற இந்த அகாடமியில் வந்து பார்த்திங்கன்னா முதல் முறையாக 17 பெண்கள் வந்து பட்டம் பெற்றிருக்காங்க. ஸோ இராணுவத்துக்கு தேர்வாயிருக்காங்க அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த தேசிய பாதுகாப்பு அகாடமிங்கிறது இந்த உயர் பதவிகளில் அதிகாரிகளை நியமிக்கிற ஒரு அதிநுட்பம் வாய்ந்த ஒரு அகாடமி. ஸோ அதில் தான் 17 பெண்கள் முதல் முறையாக பட்டம் பெற்றிருக்காங்க. அடுத்ததாக கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா 2வது முறையாக முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு மசோதாவை திருப்பி அனுப்பினார் ஆளுநர் அப்படிங்கிற செய்தி. அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, கர்நாடகாவில் பார்த்திங்கன்னா அரசின் ஒப்பந்த பணிகளில் முஸ்லீம்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினருக்கு 4% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டத்திருத்த மசோதா கடந்த மார்ச் மாதம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றியது. இதை வந்து பார்த்திங்கன்னா இவங்க நிறைவேற்றி அனுப்பிச்சிருக்காங்க. ஆளுநர் பார்த்திங்கன்னா கர்நாடக சட்டத்துறை சார்பில் அந்த மசோதா மீண்டும் திருத்தப்பட்டு, ஏற்கனவே ஒரு வாட்டி அனுப்பிச்சிட்டாங்க, திருப்பி 2வது வாட்டியும் திருத்தப்பட்டு மீண்டும் மே 1 வாரத்தில் ஆளுநர் தாவர் சந்த் கெலாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. விதிமுறைகளுக்கு முரணாக உள்ளது என கூறி அந்த மசோதாவை 2வது முறையாக ஆளுநர் திருப்பி அனுப்பினார். இந்த கேஸில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ இப்போ சட்டமன்றத்திலேயோ பார்லிமெண்ட்லேயோ வந்து முதல்ல ஒரு மசோதா அனுப்புவாங்க, அதை வந்து திருத்தம் பண்ண சொல்லி ஆளுநரோ குடியரசுத் தலைவரோ திருப்பி அனுப்புவாங்க. திருப்பம் செய்யப்பட்டது 2வது வாட்டி அனுப்பும்போது அவங்க சைன் பண்ணுற இந்த சிச்சுவேஷன் தான் இருக்கும். நம்ம கான்ஸ்டியூஷன் அப்படி தான் சொல்லிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2வது வாட்டியும் அவர் அனுப்பிச்சிருக்காரு. இப்போ அவங்க இதே மாதிரி தான் நமக்கு தமிழ்நாட்டிலையும் ஒரு நியூஸ் நடந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து நம்ம கோர்ட்டுக்கு போய் அதுக்கு வந்து நீதி பெற்றோம். இதே மாதிரி இங்கே நடந்திருக்கு. இப்போ இவங்க அடுத்த ஆப்ஷனாக என்ன எடுக்கலாம் அப்படின்னா கோர்ட்டுக்கு போவாங்க அப்படிங்கிறது தான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அதுதான் இந்த ஆளுநர் சார்ந்து இருந்ததுனால அந்த நியூஸையும் எடுத்து வந்திருக்கேன். இதில் நமக்கு எப்படி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் தான் தமிழ்நாட்டிலே நடக்கு அப்படிங்கிறதுனால அது சார்ந்த ஆர்டிக்கலை வந்து கேட்கலாம். ஸோ அது சார்ந்த ஆர்டிக்கலை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா 2047 ஆண்டுக்குள்ளே இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் வந்து 5 மடங்காகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா அப்படின்னா CII மற்றும் KPMG அறிக்கையில் தகவல் அப்படிங்கிறது. இப்போ பாருங்கள், 3வது பெரிய நாடாக இந்தியா மாறும் என இந்திய தொழில் கூட்டமைப்பு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே 4வது இடத்துக்கு வந்துட்டோம்னு சொல்லி நிதி ஆயோக்கோட CEO அறிவிச்சிருந்தாங்க. இந்தியாவோட இராணுவ தளவாட உற்பத்தி 2024-25 ஆண்டில் பார்த்திங்கன்னா 1.6 லட்சம் கோடியாக உள்ளது உற்பத்தி. ஓகே, இது வந்து 2047 ஆண்டில் 8.8 லட்சம் கோடியாக உயரும்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இப்போ நமக்கு தற்போதைய டேட்டா மட்டும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. இந்தியாவின் இராணுவ ஏற்றுமதி எவ்வளவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30,000 கோடியாக இருக்குது. அது வந்து 2.8 லட்சம் கோடியாக மாறும் சொல்லியிருக்காங்க. அடுத்து இந்தியாவின் இராணுவ பட்ஜெட் தற்போது பார்த்தீங்கன்னா ரூபாய் 6.8 லட்சம் கோடியாக இருக்குது. இராணுவ பட்ஜெட் வந்து நம்ம பட்ஜெட்டில் 50 லட்சம் கோடி கிட்ட பட்ஜெட் போட்டுறோம். ஸோ அதில் வந்து 6.8 லட்சம் கோடி பார்த்தீங்கன்னா இராணுவத்துக்காக ஒதுக்குறோம். இப்போ இராணுவத்துக்காக செலவிடும் நாடுகளில் பார்த்தீங்கன்னா நம்ம 4வது பெரிய நாடாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கட்டமைப்பு மற்றும் நவீன சாதனங்களுக்கு இந்தியா செலவிடும் நிதி வந்து 27% இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உள்நாட்டு மொத்த உற்பத்தியில் ஜிடிபி இராணுவத்துறைக்கான பங்கு வந்து 2% இருந்து இப்போ 2% இருக்குது. ஸோ இது வந்து 4-5% மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் இராணுவம் தொடர்பாக புள்ளி விவரமாக இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து தற்போதைய நிலவரப்படி என்னென்ன இருக்கோ அதை மட்டும் கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆர்டிக்கல் என்னென்னா மாற்றுத்திறனாளிகள் அப்புறம் வந்து நலிவடைந்த பிரிவினருக்கு வாழ்க்கையில் ஒளியேற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சில சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. சட்டங்கள் தொடர்பாக கொடுத்துருக்காங்க. 1995ஆம் ஆண்டு நாம் சுதந்திர இந்தியாவில் முதல் முறையாக மாற்றுத்திறனாளிகள் நலத்தை பேணி பாதுகாக்கும் வண்ணம் மத்திய அளவில் நாடாளுமன்றத்தால் ஒரு சட்டம் இயற்றப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. என்னென்னா ஃபுல்லாகவே ஆக்ட் தான். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தை NHRC நிறுவுவதற்கான மனித உரிமைகள் சட்டம் 1993லும் அதே போல் மகளிர் ஆணைய சட்டம் 1990. அந்த சட்டம் வந்து 90, அப்புறம் ஆணையம் வந்து பின்னால் வந்திருக்கும். அப்புறம் வந்து சிறுபான்மையினர் உரிமையை பாதுகாக்கும் தேசிய சிறுபான்மையினர் ஆணைய சட்டம் 1992. துப்புரவு தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்கும் கையால் துப்புரவு தொழிலாளர்களின் பணியமர்த்துதல் மற்றும் உலர் கழிப்பறைகள் தடை சட்டம் 1993. அந்த வகையில் தான் கடைசியாக 1995இல் மாற்றுத்திறனாளிகள் நலச்சட்டம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சட்டங்கள் சார்ந்தது நமக்கு எப்படி கேட்குறாங்க அப்படின்னா பொறுத்துகையில் வச்சு இந்த சட்டம் அந்த பக்கம் இயரை வச்சு பொறுத்துகவும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ மெயினாக அந்த சட்டங்கள் சார்ந்து ரொம்ப படிக்காட்டியும் கூட மெயினாக அந்த எந்த வருஷத்தில் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரியாக படித்து வச்சுக்கோங்க. அதுமாதிரி இந்த ஆணையங்களும் அப்பப்போ கேட்டுட்டு தான் இருக்குங்க. ஸோ அது சார்ந்தும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நன்றி. மீண்டும் நாளை சந்திப்போம்.